காஃபி போட்டதுக்கப்புறமா, அதுக்கு மேல கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டு, அது குடிக்கும்போது இருக்கிற டேஸ்ட்டே வந்து தனி. இது எத்தன பேத்துக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி எத்தன பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்டா இந்த டைம்க்குன்னு பார்த்து வடை வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க. சட்னி கூட டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ். எதனால எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் அப்டின்னா, நான் மதியானம் சாப்பிடல. அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு, ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம பண்ணி வச்சிருந்த எக் ஃப்ரை எடுத்து போட்டு, அத வந்துட்டு மசாலா பவுடர்லாம் போட்டு எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். நான் எப்பவுமே ஹாப்பிமா பவுடர் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு அது இல்லன்னு சொல்லி ஆச்சி பவுடர் யூஸ் பண்ணா ரொம்ப கேவலமா இருந்தது டேஸ்ட். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப புடிக்கல. இன்னைக்கு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ற டே. ஸோ ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி சூப்பரா ஒரு மசாஜ் குடுத்து பன் போட்டுட்டேன். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில் வந்து ஃபங்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு 40 டேஸா. அதனால இன்னைக்கு வந்து சாமி அப்படியே ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல. அதனால போய் பார்த்தேன். முட்டை சாப்பிட்டங்காட்டி கொஞ்சம் தள்ளி நின்னே